ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா க்ரீமியாக எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் பாஸ்தா எடுத்துகிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் 5 நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு பாஸ்தாவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள், கட் பண்ணால் இது மாதிரி அங்கங்கே லைட்டாக ஒயிட்டாக இருக்கா. ஸோ இது மாதிரி அழகாக ஷார்ப்பாக கட் ஆகணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த அளவு ஆன அப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு கொலாடரில் போட்டு ஊற்றிடுங்க. ஏன்னா சுடு தண்ணியிலேயே வச்சோன்னா ரொம்ப வெந்து குழஞ்சி போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்கும்ல, அந்த பாத்திரத்தில் போட்டு சுடு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இதை கூல்டவுன் பண்ண வச்சுருங்க. ஆறிடணும், சூடாக இல்லாமல் நல்லா தண்ணியில் வந்து பச்சை தண்ணியில் கழுவிட்டு அப்படியே வச்சுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ அடுத்ததாக வந்து இதுக்கு நம்ம சீசனிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஆனியன் மீடியம் சைஸாக சாப் பண்ணது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்லிக், ஒரு ஹாஃப் கேப்சிகம், இது எல்லாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகமும் ஆனியனும் வந்து நார்மலாக கட் பண்ணாலே போதும். கார்லிக் மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஹாஃப் கப் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. இன்னும் நீங்கள் இதில் வேணும்னா பீஸ், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை சேர்த்து ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பட்டர்லையும் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ஆலிவ் ஆயில் கூட இன்ஸ்டட் யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்லிக் சேர்த்தாச்சு இல்லைங்களா, அந்த கார்லிக் கூட அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வதக்கினாலே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன்ஸை உள்ளே சேர்த்தலாம். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறிடக்கூடாதுங்க. ஸோ நம்ம சவுத் இண்டியன் டிஷ்க்கெலாம் நல்லா வதக்கும் இல்லைங்களா, அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. லைட்டாக வதக்கணும், அவ்வளோதான். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனோன்னா அடுத்த வெஜிடபிள்ஸ் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் கேப்சிகம் வந்து ஒரு ஹாஃப் கேப்சிகம் எடுத்து நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து கேப்சிகம் மட்டும் இல்லை, இன்னும் கேரட்டா, பச்சை பட்டாணி, கார்ன், இது மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம், கார்ன் இது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து ஒரு ஹாஃப் கப் கார்ன் வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 minute குக் பண்ணால் போதுங்க. ஸோ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு இன்னொரு லெஸ் தென் 1 minute நம்ம டாஸ் பண்ணாலே போதும். ஸோ இது எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். எந்த காய்கறி போட்டாலும் இதை எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், எந்த வெஜிடபிள்ஸுமே வந்து கலர் மாறல, நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரியே எந்த வெஜிடபிளும் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சேம் பாட்லேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 50 grams ஆஃப் பட்டர் எடுத்துட்டேன். ஸோ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டரும் கலர் மாறிடக்கூடாது, அதுதான் முக்கியம். மெல்ட் பண்ணுறப்போ பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/4 கப் மெஷரிங் கப் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஃபுல் 1/4 கப் மைதா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா அந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணுங்கள், தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள், நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து அதே 1/4 கப் மெஷரிங் கப்பில் அதில் இன்னும் பாதி மட்டும் மைதா சேர்த்துருக்கேன். ஃபுல் கப் இல்லை, அதுலேயும் பாதி தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு மைதா வந்து போதுமானது 2 கப் பாஸ்தாக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதா வந்து நல்லா வேகணும் இந்த பட்டரில். அண்ட் தென் மைதா வந்து கலரும் மாறிடாமல் பார்த்துக்கணும். ஸோ கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக இதுக்கு நான் 2 கப் மில்க்கு, ஒரு ஹாஃப் கப் வாட்டர், இவ்வளோ தான் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த 2 கப் மில்க்கையும் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் ஹாஃப் கப் மில்க் தான் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பால் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆகி கெட்டியாக நின்றுக்கும். ஸோ அரை கப் பாலாக நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சியாக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படின்னா 2 கப் மில்க் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் 1/2 கப் மில்க் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஹாஃப் கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்குன்னு நான் பேக்கில் சொல்கிறேன். 1/2 கப் மில்க் மட்டும் ஆட் பண்ணி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இது மாதிரி எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது. என்னதில் கூட இன்னும் குட்டி குட்டி லம்ஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஹாஃப் கிளாஸ்
தண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் தண்ணி சேர்க்காத பால் தான், பசும்பால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணி சேர்த்த பாலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாலே சேர்த்துக்கலாம். இல்லை நீங்களும் வந்து அப்படியே தான் சேர்க்குறீங்கன்னா தண்ணியே ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால டேஸ்ட்லலாம் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நல்லா க்ரீமியாகவே வரும். ஸோ நல்லா இது குக் ஆகணும். குக் ஆகி வரப்போ பாருங்கள். இப்போ வந்து செக் பண்ணுறப்போ பார்த்தா பின்னாடி அங்கங்கே பிளாக் அந்த ஸ்பேட்டுலா கலர் தெரியுது, அங்கங்கே ஒயிட்டாக இருக்கா. ஸோ இது வந்து தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் வேகணும் க்ரீமியாக ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் டிப். நம்ம வந்து இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்போ பாருங்கள், ஸ்பேட்டுலா பேக் சைடு எங்கேயுமே பிளாக்காக இல்லைங்களா, ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெஜிடபிள் டாஸ் பண்ணது இருக்கு இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். ஸோ அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதிலே இது குக்காக விடணும். ஏன்னா அப்போ தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியோட டேஸ்ட்டு இந்த வெஜிடபிளையும் நல்லா இறங்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க, குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தா பாஸ்தாவை சேர்த்தலாம். ஆல்ரெடி கொலாடரில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பாஸ்தாவை சேர்த்தாச்சு. பாருங்கள், பாஸ்தா எவ்வளோ உதிரியாக இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும், ஒன்று ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ பாஸ்தாவையும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி இந்த பாஸ்தாவில் வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயும் நல்லா இறங்கணும். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெஜிடபிள் டாஸ் பண்ணுறப்ப தான் உப்பு போட்டோம். ஸோ அதனால் இப்போ பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்குது இல்லைங்களா, கெட்டியான மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே ஒரு 1/2 கிளாஸ் மில்க் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்காக தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதில் 1/4 கிளாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் ஒரு 1/4 கிளாஸையும் நான் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம இந்த பாஸ்தா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இறுகும், எல்லாம் அந்த பாஸ்தா எல்லாம் வந்து கொஞ்சம் இழுக்கும் இல்லைங்களா அந்த ஈரப்பதத்தை. அதனால் கொஞ்சம் இறுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 1/2 கிளாஸ் மில்க் நான் எடுத்து வச்சுருந்தது. ஸோ அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு இறுகுனுச்சுன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதை பார்த்து பால் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் டிப்பு. இப்போ நான் என்ன சேர்த்தேன்னா சர்க்கரை சேர்த்தேங்க. ஸோ லைட்டாக அந்த ஒரு க்ரீமி இதில் ஸ்வீட் டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த சர்க்கரை சேர்க்குறோம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் நான் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். க்யூப் சீஸ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஈவன் கிரேட்டட் இல்லை வந்து மொசரல்லா சீஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட க்யூப் சீஸ் வீட்டில் இருந்தது. ஸோ நான் க்யூப் சீஸை கட் பண்ணி வச்சுட்டு அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். எனக்கு சீஸ் வந்து இவ்வளோவே போதுமானது. ஸோ அதனால் நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் சீஸி ஃப்ளேவராக வேணும்னா சீஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் வச்சுருந்தீங்கன்னா போதும். க்யூப் சீஸ் போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. ஏன்னா அந்த க்யூப் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் மெல்ட் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த வார்ம்லேயே அது நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாவ், எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த டயத்தில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம், சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. வாவ், எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆர்கானோ சீசனிங் இதெல்லாம் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ஆரிகானோ பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர். இது எல்லாம் தான் நான் இதில் சேர்த்திருக்கேன். ஆர்கானோவும் பிளாக் பெப்பரும் ஒன்றா போட்டுட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஸோ வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து காமிக்கிறேன். செம்ம க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குல்ல பாஸ்தா, நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே எனக்கு செம்ம டெம்டிங்காக இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். செம்ம சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிம்பிளான ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு எனக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.